செக் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா தொழில் செய்கிறீங்களா, உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் பேங்க்கில் நல்லா வச்சுருக்கீங்களான்னு. நம்ம உடனே போயிட்டு கடன் வாங்க முடியாது. அதுக்கு நம்மளை வந்து தயார் செஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வங்கி மேலாளர்களை சந்திச்சுட்டு வந்து எங்ககிட்ட லோன் கேளுங்க. நேரடியாக எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க. எங்கள் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது மாடியில் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னாலே உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க அது நீங்கள் வங்கி கடனாவோ இல்லை உங்கள் கைகளோ போட்டீங்கன்னா நீங்கள் வாங்கி வந்து அது தொடர்பான எல்லா விவரங்களையும் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லி தருவோம். அப்புறம் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க படிச்சுட்டு மேலே காலேஜ் போகலைன்னா எங்கள் கிட்ட கொஞ்சம் கேளுங்க. இல்லைன்னா எங்கள் வெப்சைட் எல்லாருமே செல் வச்சுருப்பீங்க. இப்போ செல்லில் வந்து www.tapco.com இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாலே அந்த அப்ளிகேஷன் வரும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 மாதம் பயிற்சி தராங்க. அதுவும் வெளியிலேயே தண்ணி படிக்கலாம். நீங்கள் எல்லாமே ஃப்ரீ தான். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் வந்து நேரடியாக அடுத்தபடியாக இணை இயக்குனர் காலவரங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நம்முடைய துறைகளின் சார்பாக நலத்திட்டங்கள் தொடர்பான செய்திகளை கூற வந்திருக்கும் இதர அரசு அலுவலர்களும் திட்டங்களை செயல்படுத்துவதில் தெரிய வந்திருக்கும் இந்த எத்தினோடு கிராம விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவரையும் பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் பெரியவர்கள் தலைவர்களையும் வேளாண் துறையின் சார்பாக காலவரங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய எச்சத்தை வச்சே நம்ம வந்து ஒரு உரமா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டன் அந்த காலத்துக்கு 50 வருஷம் முடியல அதனால் பாட்டன் காலம் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் நோய் வழியெல்லாம் எதுவும் குறைவா இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 40-50% இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்க என்ன காரணம்னா நிறைய நம்ம பூச்சி மருந்து அடிச்சிட்டோம், உரங்களை போட்டுட்டோம். உரங்களை போட்டு பூச்சி மருந்தை போட்டு நம்ம பூமி மண் நன்மை செய்ய உயிர்கள். இந்த உயிர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், களை கொள்ளி அடிச்சிட்டோம், நிறைய உரத்தை போட்டுட்டோம், பூச்சி மருந்து அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 75% அதெல்லாம் அழிச்சிட்டோம் அந்த உயிர்கள். அந்த உயிர்களை அழிந்ததுனால நம்ம மேற்கொண்டு உரங்கள் போட்டால் போடுங்க. அந்த முறை நீங்கள் அடுத்த கிராமம் எப்போ போடுறீங்களோ 2 லட்சத்துக்கு தென்னைகள் போட சொல்றாங்க. சொன்னா உங்களுக்கு வேணும், அதுவே வளர்ச்சி உறுதி இருக்கும், திரட்சியா இருக்கும். எந்த ஒரு விலை பண்ணாலும் ஆக மேலுறத்துக்கும் நம்ம வளர்ச்சி உறுதிக்கும் இந்த இயற்கையை நம்ம பயன்படுத்தணும். அதுவும் இந்த நம்ம கொடுக்கணும். அடுத்தது நம்ம வீட்டில் நிறைய குப்பை கூடுதல் சேரும், விவசாயம் பண்ணுறோம், அதுலேருந்து நிறைய நமக்கு கழிவுகள் கிடைக்குது. வீட்டில் டெய்லி சமைக்கிறோம், காய்கறி கழிவு கிடைக்குது. இந்த கழிவுகள்லாம் நம்ம குப்பையாக போட்டு வீட்டுக்கு வந்து போடுறதையோ இல்லை வயலில் வந்து போடுறதையோ போட்டு வச்சுருப்போம். அதை வந்து உரமாக மாற்றணும். உரமாக மாற்றத்துக்கு ஒரு உரை படுக்கை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் இந்த உரத்தை போட்டுட்டு மண்புழு இப்போக்கு முதல்ல நீங்கள் வெளியேந்து வாங்கி வச்சுக்கிங்க. ஏற்கனவே நம்ம வேளாண் விளைநிலத்தில் கிடைக்கும், பிரைவேட்லேயே நிறையா வச்சுருக்காங்க. வாங்கி அதை போட்டோம்னா அது மண்புழு உரத்தை நம்ம வந்து உரத்துக்கு வெளியே போக வேண்டியதில்லை, உரத்தை பண்ணலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டோட சின்ன பெட்டி நம்ம வந்து பழச்செடி வச்சுருப்போம், வீட்டிலேயே ஒரு மாமரம் வச்சுருப்போம், கொய்யா மரம் வச்சுருப்போம். இதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இயற்கையாக. ஆக இதுக்கு அதுக்கு தேவையான உதவியாக தற்போது வருகைப்படுகிற மாவட்ட ஆட்சியர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ அந்த நம்ம இன்னொன்று கேள்விப்பட்டிருப்போம் ஜீவாமிர்தம், அடுத்தது வந்து மீன் அமிலம். இது எல்லாமே நம்ம கழிவுகள். இது மாதிரி எதுவுமே வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய நீங்கள் செலவு பண்ணுற யூரியா இதை எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மகசூல் லாபத்தில் கிடைக்கும். எந்த பயிராக அதற்கு வெளியே நீங்கள் பொருளை வாங்காமல் நம்ம வீட்டில் நம்ம வயலில் நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்துறதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த தரமட்டத்திலிருந்து நம்ம வயலில் இருக்க அந்த களிமண், இந்த களிமண் எடுத்து ஒவ்வொரு முறையும் குப்பை போடும் போது அந்த இருக்கிற மாதிரி பள்ளம் தோண்டி ஒரு இடத்துல பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த சிறுநீரை பிடிச்சி அந்த குப்பை குடலை போட்டுட்டு நம்ம இடுப்பு வர வரைக்கும் ஒரு கோபுரமாக மாற்றிட்டு நம்ம வயலில் இருக்க களிமண் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அந்த கோபுரத்தை அப்படியே பூசணும்.
அந்த காலத்தில் நம்ம வந்து புதிய மாதிரி வச்சுருக்கோம். இவங்க அந்த தமிழக முதல்வர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல்கள் குறைபாண்டி வேணும்னா டச் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். புரியா? வணக்கம். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.